பின்ன அவர் எதுக்கு நாம் யோசிக்கணும். ஏன்னா பிரதமராக யார் வரப்போறாரு? மோடி. நேற்றைய முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு, ஏற்கனவே பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் பிஜேபிக்கு மட்டும் 370 சீட்டு, கூட்டணியெல்லாம் சேர்ந்து 400க்கு மேலே நாம் வெற்றி பெறணும்னு பேசினார். நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஆங்கில டிவி சேனல்ல கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி 412 சீட்டுகளில் வெற்றி பெறும். மோடிஜி கேட்டது எவ்வளவு? 400. ஆனா இப்ப மக்கள் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க? 412. அப்போ அங்க மோடி அவர்கள் வர்றது உறுதி ஆயிருச்சு. அப்ப இங்க யார் வரணும்? திரு ராம சீனிவாசன் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம பிரச்சனைகளை நாம சொல்லணும்னா பிரதமரோட காது நம்ம கிட்ட இருக்கணும். இந்த வேஸ்ட் வெங்கடேசனுக்கு பிரதமர் காது கிட்டக்க இருக்கா? இல்ல. ஆனா நம்ம ராம சீனிவாசன் அவர்கள், நான் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளா பிஜேபியில நிர்வாகியா இருக்கிறவன். தொடர்ந்து இன்னைக்கும் தேசிய செயற்குழு உறுப்பினர், பல்வேறு பொறுப்புகள் 1991 அப்பையிலேருந்து பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை கவனித்து வருகிறேன். ஆகவே தொடர்ந்து மக்கள் பணியாற்றுகின்ற ஒரு படித்தவர், டாக்டரேட்டு. ஆட்சிக்கு வர இருக்கின்ற பிரதமருக்கு நம்ம பற்றிய செய்திகளை கொண்டு போகக்கூடிய திறமையும் வலிமையும் மிக்கவர். கழிவறையானது கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக? வீடு சுத்தமா இருக்கணுங்கிறதுக்கா? இல்லை. 15 வயசான பெண் குழந்தை, நான் 2 பெண் குழந்தைக்கு தகப்பேன். எனக்கு 4 பேர குழந்தை இருக்கு, 2 பேத்தி 2 பேரன். ஆகவே பெண் குழந்தைகள் காலை கடனை கழிப்பதற்கு வெளியில போகணும்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். எத்தனை நாட்கள் தாய்மார்கள் இருட்டுறதுக்கு ஆள் அரவம் இல்லாமல் இருக்கிறதுக்கா காத்தெறிஞ்ச அவமானம் இந்த தேசத்தில் இருந்ததா இல்லையா? அந்த அவமானத்தை போக்குவதற்காக கழிவறை. அதே மாதிரி கேஸ் இல்லாதவர்களுக்கு கேஸ் இணைப்பு. எதுக்காக கேஸ் இணைப்பு? சாயந்தரம் பாக்யலட்சுமி பார்க்கறதுக்கு. இல்ல சிறகடிக்க ஆசையாமா, அது பார்க்கலாம். இல்லைன்னா இப்ப புதுசா ஒரு 5-6 வாரமா ஓட ஆரம்பிச்சிருக்கு தங்க மகள், என்ன இளைய மருமகள். இல்லையா? இவன் இதை அத்தனையும் சொல்றத பார்த்துக்கிட்டே இருப்பான் போல இருக்குன்னு நினைக்கிறீங்க. இல்ல, விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆகவே இதெல்லாம் பார்க்கணும். கேஸ் அடுப்புல சீக்கிரமா சமையல் பண்ணிட்டு நீங்க சீரியல் பார்க்கறது தப்பு இல்லை. ஆனா அது எதுக்காக? ஒரு தாய் ஒரு நாளைக்கு கறி அடுப்புல விறகு அடுப்புல புகையில சமைச்சா 400 சிகரெட்டு பிடித்த பாதிப்பு அந்த தாய்க்கு வருது. இதனால பெண்களுக்கு நுரையீரல் தொற்று, கேன்சர், இந்த மாதிரியான வியாதிகள் வருது. ஆகவே நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுக்காக கேஸ் இணைப்பு. அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறோம், சீரியல் பார்க்கறோம், தப்பு இல்லை. ஆனா நோக்கம் என்ன? தாய்மார்களின் ஆரோக்கியம் காப்பாற்றப்பட வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கேட்கிறாரு, என்ன செய்தார் பிரதமர்னு. நீங்க உசுரோட பேசுறதுக்கே அந்த புண்ணியமான் தானேயா காரணம். கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சு உங்களுக்கும் என் சகோதரி துர்காவுக்கும் நீங்க பெற்ற உதவாக நிதிக்கும் ஊசி போடலைன்னா நாம உசுரோட இருக்க மாட்டோம் தானே. தடுப்பூசி கண்டுபிடித்த உலகத்துல இந்தியாவில் இதுவரை எந்த வியாதிக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கல. இத்தனை வருஷம் காங்கிரஸ் இருந்தான், திமுக இருந்தான், ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னா இல்லை. ஆனா கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு நாம ஏதாவது ஊசிக்கு காசு கொடுத்தோமா? இல்லை. இலவசமா இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போட்ட புண்ணியமான பார்த்து நீ கையெடுத்துலையா கும்பிடணும். அவர் பார்த்து கேள்வி கேட்கிற வெக்கமல்ல. உசுறு கொடுத்த புண்ணியமான பத்தி பேசுற பேச்ச பாருங்க. ஆகவே இந்த கொரோனா காலத்துல நமக்கு தடுப்பூசி போட்டு நம்ம காப்பாத்தினது மட்டும் இல்லை, நடுவில் லாக்டவுன் நாம
முழு நேரம் வேலை பார்க்காம இருந்த நாட்கள் உண்டு. நாம் வேலை பார்க்காம இருக்கலாம், ஆனால் வயிறு சாப்பாடு கேட்காம இருக்குமா? இருக்காது. அதனால் ஒரு நபருக்கும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு மாதம் மாதம் கொடுக்குறோமா? இதில் இந்த உதயாநிதி ஸ்டாலினுக்கு நம்ம முதலமைச்சருக்கு காலையில் எந்திரிச்சா பேத்துறது நாத்துறது தவிர இப்போ இருக்கு வேலையே இல்லை. என்ன அவங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? இல்லை. 100% 100% மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்தில் கொடுக்கப்படுது. நண்பர்களே, இவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? 1 ரூபா கூட கொடுக்கலன்னு. 1 ரூபாய் எப்ப கொடுக்கணுமோ அப்ப அதை கொடுப்போம். கொடுக்கலாம்ல? எப்ப கொடுக்கணுமோ அப்ப 1 ரூபா கொடுப்போம். ஆனா இப்ப எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரியுமா? நம்மூரை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரியா இருக்காரு. அந்த அம்மா கணக்கு கேட்டிருக்காங்க. ஸ்டாலின் முதல் அதுக்கு கணக்கு கொடுங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய நாத்தல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். சென்னை மாநகர் எப்பொழுதும் வெள்ளத்துல மூழ்கி கொண்டே இருக்கு. முதலமைச்சரோட தொகுதிக்கு பேர் என்னங்க? குளத்தூர். அது குளத்தூர்னு பேர் வந்ததே காரணம் என்ன தெரியுமா? எப்ப மழை வந்தாலும் குளமாட்டம் தண்ணி தங்குறதுனால முதல்வரோட தொகுதிக்கு பேரு குளத்தூர். அதுக்காக 5000 கோடி மத்திய சர்க்கார் நிதி கொடுத்திருக்கு. என்ன பண்ணீங்க? கணக்கு கொடு. கணக்கு கொடுக்கறத விட்டு வாட் இஸ் திஸ் ஃப்ராடுங்கிறேன்னா மோசடித்தனம். ஒரு முதலமைச்சர் பொய் பேசலாமா? மோசடி பண்ணலாமா? அதனால உன் மந்திரி செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கான், பொன்முடி பெயில்ல இருக்கான். காரணம் என்ன? ஹோல் டிஎம்கே இஸ் கரப்ட் ஸ்கவுண்டரல்ஸ். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த கும்பல் 1 ரூபா கொடுக்கல. அதுக்கப்புறம் பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசின் நிதியிலிருந்து 950 கோடி ரூபாய் வெள்ளம் மழை வர்றதுக்கு முன்னாடியே வச்சுக்குங்க, உபயோகப்படுத்திக்கங்க, அப்புறம் கணக்கு கொடுங்கன்னு. இன்னைக்கு அந்த 950 கோடி என்ன ஆச்சு முதலமைச்சரே? இதுக்கு யார் கணக்கு கொடுக்கணும்? நீங்க கொடுக்கணும். மத்திய சர்க்காருக்கு நீங்க கொடுக்காம கணக்கு கொடுக்காம பேசிட்டு இருக்க. இது என்ன திமுக கட்சியா? எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டாருன்னு உடனே அவரை வெளியில தள்ளிடுறதுக்கு. கணக்கு கேட்டா கொடுக்கணும், இல்லைன்னா உங்களை மக்கள் வெளில தள்ளுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஆகவே நண்பர்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இங்க யாரோ சர்வகட்சி சரவணன் கூட ஒருத்தர் நிற்கிறார். ஆனா நான் சொல்றேன், அதிமுக திமுகவோட டீல் போட்டு அவங்கள சில சீட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்காக கூட்டணியை பிரிச்சிருக்காங்க. அப்ப அந்த சக்திகளுக்கு நாம பாடம் கத்து கொடுக்கணுமா இல்லையா? அதனாலதான் என்னுடைய அருமை நண்பர் தினகரன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இப்ப யாரோட இருக்காங்க? தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள். ஆகவே நாம இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு பாரத தேசத்துக்கு செஞ்சிருக்கிற பிரதமருக்கு இப்ப உதாரணமா ரோடு சைட்ல நிக்கிறோம், அவசரமா அம்மாவுக்கு மருந்து வாங்க போகணும். அதனால வந்து கொண்டு இருக்கிற 2 வீலர்கிட்ட இப்படி கேட்கிறோம். இப்படின்னா என்ன அர்த்தம்? லிப்ட். அவரு லிப்ட் கொடுக்கிறாரு. 1 கிலோமீட்டர் இருக்கிற மருந்து கடைக்கு போறதுக்கு லிப்ட் கொடுத்தா அவருக்கு என்ன சொல்லுவோமா? தேங்க்யூ சொல்லுவோம் இல்லையா? அப்ப இவ்வளவு செஞ்சிருக்கிற மோடிக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணுமா வேண்டாமா? தேங்க்யூ. அந்த தேங்க்யூவை எப்படி சொல்றது? நீங்க நம்ம வாக்கு பெட்டியில முதல் பட்டன் என்ன? தாமரை பட்டன். அந்த தாமரை பட்டனை அமுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? தேங்க்யூ மோடி, தேங்க்யூ மோடி, தேங்க்யூ மோடின்னு சொல்றோம். அப்ப அவருக்கு போய் சேர்ந்துருமா? சேரும். ஆகவே வரவிருக்கின்ற தேர்தலில் தர்மத்தின் பக்கம் நாம் நின்று இந்த வேஸ்ட் வெங்கடேசனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். நமக்கு தேவையில்லை. நமக்காக இங்க இருக்க தண்ணி பிரச்சனையை கூட தீர்க்காத வேஸ்ட் வெங்கடேசன் அவர் எம்பியா இருக்கிறது வேஸ்ட் தானே. அதனால வேஸ்ட் வெங்கடேசன்லாம் நமக்கு வேண்டியது இல்லை. அவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் 3வது தரம் பிரதமராகிறதுக்கு இங்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் பேராசிரியர்
ராம சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு